இனங்களுக்கிடையில் ஒற்றுமையை வலுப்படுத்தும் வகையிலான ஊர்வலம் ஒன்று கொழும்பில் இன்று நடைபெற்றது. சகவாழ்விற்காக பேரணி என்ற துணிப்பொருளில் இலங்கை போலீஸ் திணைக்களம் இதனை ஏற்பாடு செய்திருந்தது. காலிமுகத்திடலில் இன்று முற்பகல் இந்த பேரணி ஆரம்பமானது. கொழும்பின் பல போலீஸ் பிரிவுகளையும் பிரதித்துவப்படுத்தி சமய தலைவர்கள், போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். பூனுப்பிட்டிய கங்காராம விகாரைக்கு அருகில் இந்த பேரணி நிறைவடைந்தது. அனைத்து சமயங்களும் சகவாழ்வை போதிக்கின்றன. அன்பு மற்றும் சிறப்பு பண்புகளை சமயங்கள் போதிக்கின்றன. எனவே அனைவரும் ஒரே தாயின் பிள்ளைகள் போன்று செயற்பட வேண்டும். எனவே எதிர்காலத்தில் சமாதானத்தை உறுதிப்படுத்தி நாட்டின் அபிவிருத்திக்காக தைரியமாக செயற்பட வேண்டும். 1948ஆம் ஆண்டு சுதந்திரம் பெற்றுக் கொள்ளும் போது சிங்கள தலைவர்கள் தனியாக நாடு ஒன்றை கேட்கவில்லை. முஸ்லிம் மக்கள் தனியாக நாடு கேட்கவில்லை. தமிழ் மக்களும் அவ்வாறு. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு தாயின் பிள்ளைகள் போன்று செயற்படுவோம். நமக்கு இனபேதம் தேவையில்லை, குலபேதம் அவசியம் இல்லை, கடும் போக்குவாதம் அவசியம் இல்லை. நாம் அனைவரும் இலங்கையர்கள். இன்றைய காலி முகத்திடலில் ஆரம்பித்த இன்றைய அமைதியான பயணத்தில் அனைத்து மக்களும் ஒன்றாக இருக்க வேணும். நாமெல்லாம் மனுஷர், மிருகமாக இருக்கக்கூடாது, ஜாதி இருக்கக்கூடாது, ஆகமம் இருக்கின்றது, ஜாதி இருக்கக்கூடாது, யாருமே யாருக்கும் அடிக்கக்கூடாது, பேசக்கூடாது. இந்த நாடு சோசியலிச நாடு, அனைவரும் ஒன்றாக இருக்கவும் சொல்லி பிரார்த்திக்கின்றோம். இந்த நாட்டில் உள்ள அனைவரும் புத்திசாலித்தனத்துடன் எமது நாட்டில் மீண்டும் அவ்வாறானதொரு தினம் ஏற்படாத வகையில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பிரதான நிறுவனம் என்ற ரீதியில் போலீசார் செயற்படுவதற்கு எண்ணியுள்ளோம்.